முதல்வர் விஜய் முதலமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்கும் போது கூறிய வார்த்தைகள் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய்க்கும் அவருடன் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் ஆண்டவன் மீது ஆணையிட்டு என்று கூறி பதவியேற்றுக் கொண்டார்கள். தாவேக தரப்பில் அமைச்சராக பதவியேற்ற ஆதவ் அர்ஜுனா மட்டுமே உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி பதவியேற்றார். பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது முதல் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற நிலையில் அவர் ஆண்டவன் மீது ஆணையிட்டு என்று சொல்லி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆண்டவன் பெயரால் ஆணையிட்டு அல்லது உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி பதவியேற்கலாம். இந்தியாவில் ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பு கொண்ட கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி பதவியேற்றனர். அதேபோல முன்னாள் பிரதமர் நேரு மற்றும் அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றுபவர்களும் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறியே பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திமுகவின் உறுப்பினர்களும் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி பதவியேற்றனர். அப்போதிலிருந்து இப்போது வரை திமுக உறுப்பினர்கள் அனைவரும் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறியே பதவியேற்று வருகின்றனர். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அதிமுக நிறுவனரான எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறியே பதவியேற்றாலும் அதிமுக கட்சியை உருவாக்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் ஆண்டவன் பெயரால் ஆணையிட்டு என்று கூறி பதவியேற்றார். அவரை பின்பற்றி அதிமுக உறுப்பினர்கள் தற்போது வரை ஆண்டவன் பெயரால் ஆணையிட்டு அல்லது கடவுளறிய என்று கூறியே பதவியேற்று வருகின்றனர். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். அந்த வகையில் தாவேக தலைவர் விஜயும் முதலமைச்சராக பதவியேற்ற போது ஆண்டவன் பெயரால் ஆணையிட்டு என்று கூறி பதவியேற்றாலும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி பதவியேற்றார். இதனை குறிப்பிட்டு திமுகவின் திராவிட இடதுசாரி பாரம்பரியத்தையே தாவேக தலைவர் விஜயும் தொடர்வதாக சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. எனினும் எதிர்காலத்தில் விஜய் எந்த வார்த்தையை கூறி பதவியேற்கப் போகிறார் என்பதை பொறுத்தே அவரின் நிலைப்பாடு குறித்து உறுதியாக கூற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.